ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. காலை 9 மணி நிலவரப்படி 10.22% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களுடைய நிகரார் ஜம்மு காஷ்மீர் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். தற்போது வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டு? தேவபிரியன், குறிப்பாக காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு பகுதியில் இரண்டாவது கட்ட தேர்தலானது மிக மும்முரமாக நடைபெற்று வர்றதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திலேயே 10.22% அளவிற்கு வாக்கானது பதிவாயிருக்கிறது. இது 26 தொகுதிகளில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சதவீதமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவிற்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் காஷ்மீரை பொறுத்தளவிற்கு பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது 50லிருந்து 52% வரைக்கும் பதிவாகியிருக்கிறது. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கணிசமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா முதற்கட்ட தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 61% மேலாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில மிகுந்த தீவிரமாக தற்போது இந்த வாக்குப்பதிவு வாக்களிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களித்து வர்றாங்க. இருக்கக்கூடிய மக்களிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். How is going the election, sir? How many people to interest to vote for this election? इलेक्शंस जो अभी तक जा रहे हैं J&K में बहुत अच्छा जा रहा है, टर्नआउट भी अच्छा जा रहा है. आहिस्ता आहिस्ता घर से लोग निकल आ रहे हैं, वोट डाल रहे हैं, क्योंकि J&K जो है यहाँ पे लोगों को समझ आ रहा है कि वोट कितना कीमती, वोट डालना जरूरी है ताकि हम अपना नुमाइंदा चुन सके, जिसके पास हम जा सके, मुश्किलात बता सके. The election was going safe, sir? Everywhere. Very safe. Yeah. Okay. அதாவது குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள், ஜம்மு காஷ்மீர் போலீசார், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று பலவிதமான பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக மக்கள் மிகுந்த அமைதியோட வாக்கு செலுத்தி வரக்கூடிய நிகழ்வை பல்வேறு தொகுதிகளில் நம்ம நேரடியாக கலாய்வுகளை பார்க்க முடிகிறது. தற்போது சோன்வார் தொகுதியிலும் மிக அமைதியாக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தேவபிரியன், நன்றி வேல்முருகன்.